12th plus 2 Tamil Nadu State Board English Simplified. The chair. Key Rajanarayanan. Small questions. Part 2 D. How was the chair made and how did the villagers react to it? இது நல்ல முக்கியமான கொஸ்டின். The chair color was like ripe sugar cane. நல்ல கனிஞ்ச சுகர் கேன் இருக்கும்ல, சுகர் கேன்னா கரும்பு, நல்ல விளைஞ்ச கரும்பு இருக்கும்ல, அந்த கலர். விளைஞ்ச கரும்புனா எவ்வளோ டார்க்காக இருக்கும் அந்த கலரில். ஆர் ஆஸ் டார்க் ஆஸ் சீசம் ஆயில் கேக்கு. இது இருக்குல்ல, எள்ளு, கருப்பு எள்ளு இருக்குல்ல, கருப்பு எள்ளு இது செய்கிறாங்கல்ல, எண்ணெய் புழிஞ்சதுக்கப்புறமா அந்த ஆயில் கேக், அந்த ஆயில் எடுத்ததுக்கப்புறம் அதை எப்படி அந்த கேக்கு நல்லா உருண்டை உருண்டையாக இருக்குமா, கருப்பு உருண்டை, நல்ல கருப்பாக இருக்கும் அது. அந்த மாதிரி கருப்பு எள்ளு எண்ணெய் புழிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற அந்த கேக் மாதிரி அவ்வளோ டார்க் கலரில் இருந்துச்சான். இட் ஹேட் பர்ஃபெக்ட்லி ஷேப்டு ஃப்ரண்ட் லெக்ஸ். நல்லா பர்ஃபெக்டாக முன்னாடி கால் ரெண்டும் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா நீட்டாக இருந்திருக்கு. அண்ட் கர்வ்டு பேக் லெக்ஸ். பின்னாடி இருந்தது வளைஞ்சிருந்திருக்கு. பின்னாடி இருக்கிற லெக்ஸ் ரெண்டும் வளைஞ்சிருந்திருக்கு. முன்னாடி இருக்கிறது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்திருந்திருக்கு. பீப்புள், சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ் அரைவ்டு இன் க்ரௌட்ஸ் டு see the chair. பார்த்துக்கங்க, மக்கள் பூரா என்னமோ ஒரு வீடு திருவிழாவை பார்க்குற மாதிரி, குழந்தைங்க, பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து அரைவ்டு இன் க்ரௌட்ஸ், பெரிய கூட்டமாக வந்திருக்குதுங்க அதை பார்க்குறதுக்கு. என்னமோ பெரிய வேடிக்கை பார்க்குறது மாதிரி. டு see the chair, சேரை பார்க்குறதுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை சேர்னு ஒன்றே அவங்களுக்கு தெரியாது. அதனால் சேரை வேடிக்கை பார்க்குறதுக்கு அத்தனை கூட்டம் வந்திருக்கு. a few even stroked it. சில பேர் அதை தடவியெல்லாம் பார்த்துருக்குதுங்க. an old man said, ஒரு வயசானவர் சொல்லியிருக்காரு, குவைட் ஹெவி அண்ட் ஸ்டெடி. தூக்கி பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, நல்ல கனமாக இருக்குது, நல்ல உறுதியாகவும் இருக்குது அப்படின்ட்டுருக்காரு. வெயிட்டாக இருக்குது, நல்ல உறுதியாக இருந்திருக்கு அப்படின்ட்டுருக்காரு. அடுத்து when did the children get over the fear of sitting the chair? எப்போ அந்த பிள்ளைங்களுக்கு பயம் தெளிஞ்சிச்சு அந்த சேரில் உட்கார்றதுக்கு? அது கெட் ஓவர் த ஃபியர், அந்த பயத்திலேருந்து எப்போ தெளிஞ்சிச்சுங்க குழந்தைங்க? சிட்டிங் த சேர், அந்த சேரில் உட்கார்றதுக்கு பயந்துட்டு இருந்துச்சுங்கல்ல. ஏன்னா அவங்க பணத்தை வச்சுட்டாங்கல்ல, அதனால பயந்துகிட்டே இருந்துச்சுங்க அந்த குழந்தைங்க. அப்போ எப்போ அந்த பயம் தெளிஞ்சிச்சு அந்த பிள்ளைங்களுக்குன்னு கேட்குறாங்க. when சுகந்தி ஃப்ரம் த நெய்பரிங் ஸ்ட்ரீட், சுகந்தின்ற பொண்ணு பக்கத்து தெருவிலேருந்து வந்திருக்கு, கேம் பை அண்ட் புட் ஹர் பேபி பிரதர் ஆன் த சேர். அவங்க தம்பி பாப்பாவை தூக்கிட்டு வந்து அந்த குழந்தைய கொண்டு வந்து அந்த சேரில் உட்கார வச்சிருச்சு அந்த சுகந்தி. இட் வாஸ் ஒன்லி தென் தட் த சில்ட்ரன் ஆஃப் த ஹவுஸ் பிகேன் டு சிட் ஆன் த சேர் வித்தவுட் ஃபியர். அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தைங்கள்லாம் அந்த சேரில் பயம் இல்லாமல் உட்காந்துருக்குதுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு குழந்தை உட்காந்துருச்சுல்ல. ஏன்னா அவன் தம்பி பாப்பாவை கூட்டு வந்து சுகந்தி அந்த சேரில் உட்கார வச்சுட்டா, பக்கத்து தெருவில் இருந்து வந்த பிள்ளை. அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தையே உட்காந்துருச்சு, நம்ம உட்கார்றதுக்கு என்னன்ற பயம் தெளிஞ்சு குழந்தைங்கள்லாம் அந்த வீட்டில் அதுக்கப்புறமா அந்த சேரில் உட்காரதுக்கு பயம் இல்லாமல் உட்காந்துச்சுங்க. அடுத்து எஃப். why did the மாமனார் hand over the chair to the villagers to retain it? மாமனார் இருக்கார்ல, அவர் ஏன் அந்த வில்லேஜஸ்க்கே கொடுத்துட்டார் அந்த சேரை வச்சுக்க சொல்லி அப்படின்னு கேட்குறாங்க. இது முக்கியமான கேள்வி. when the narrator visited மாமனார்ஸ் ஹவுஸ், நரேட்டர் இந்த கதையை சொல்கிறவர் மாமனார் வீட்டுக்கு போனப்போ he was sitting on the floor, அவர் தரையில் உட்காந்துருந்துருக்கார் மாமனார். என்னடா அது, வாட் இஸ் திஸ், வேர் இஸ் த சேர், என்னது இது, எங்கே சேரு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆஸ்க் த நரேட்டர். நரேட்டர்னு இந்த கதையை சொல்கிறவர், அவர் கேட்டிருக்காரு. மாமனார் தென் காம்லி ரிப்ளைடு, மெல்ல அமைதியாக பதில் சொல்லியிருக்காரு மாமனார். ஐ ஆஸ்க் தெம் டு கீப் த சேர் ஃபார் தட் பர்பஸ் அலோன், அந்த காரியத்துக்காக மாத்திரம் வச்சுக்கோங்க அந்த சேரைன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் வில்லேஜஸ்ட்டை, கிராமத்து மக்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஃபார் பிளேசிங் த கார்ப்ஸ், அதாவது பணத்தை வைக்கிறதுக்காக மட்டும் அந்த சேரை பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இது அப்படின்னு. எனிவே யூ நீட் ஒன் ஃபார் தட் டூ நோ, எப்படியா இருந்தாலும் அதுக்காகவும் ஒரு சேர் தேவைப்படும்ல அப்படின்ட்டுருக்காரு. எனிவே யூ நீட் ஒன்று தேவைப்படும்ல ஒரு சேர், ஃபார் தட் டூ நோ, அதுக்காகவும் சேர் தேவைப்படும்ல அப்படின்ட்டுருக்காரு. த நரேட்டர் வாஸ் அஸ்டானிஷ்டு, நரேட்டருக்கு வியந்துட்டார், என்னடா இது. ஏன்னா மாமனாரை வந்து அவங்க கஞ்சத்தனம் பிடிச்சவர், காசு செலவு பண்ண யோசிப்பாருன்னு நினச்சா, ஆனால் அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள், கிராமத்துக்காக அவர் அவ்வளோ ஆசையாக வாங்கின சேரையே கிராமத்துக்கு கொடுத்துட்டாரு. அதை யூஸ் பண்ணிக்கங்க, இதுக்கு பணம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, பணம் உட்கார வைக்கிறதுக்கு அப்படின்னு. இதிலேருந்து இதுதான் ஸ்மால் கொஸ்டின்ஸு பார்ட் 2ல்.
இதை எழுதி படிங்க செல்லங்களா, ஈஸியாக இருக்கும். சரி, ஆல் தி பெஸ்ட். அடுத்து பேராகிராஃப் கொஷினில் பார்ப்போம். ஓகே, பாய்.